இப்போ டெல்லி அடுத்து நொய்டா இருக்குல்ல, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நொய்டாவில் 40 அடுக்கு கட்டிட்டாங்க. 2 டவர் கட்டிட்டாங்க. கட்ட கோபுரம் 40 அடுக்கு கட்டுமானம் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணாங்க, திறப்புலாக்கு முன்னாடியே கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கும்போது விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முன்னிறுத்தி வெளிநாட்டிலிருந்து நிபுணர்கள் அழைச்சி வந்து வெடி வச்சு தகர்த்தாங்க அந்த 2 டவரை. அதை வந்து பொழுதுக்கு தொலைக்காட்சி போட்டியில் அதை காட்டினாங்க. அடுத்த நாள் தலைப்பு செய்தியா வந்தது. ஏன் 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 அந்த கட்டுமான தரமட்டமாக்குனாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். சரி, ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி இவைகளும் 1924 உடன்படிக்கைக்கு புறம்பா கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே? தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதலை பெறாமல் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே? இதுக்கு என்ன பண்ண போறீங்க? உச்ச நீதிமன்றம் கூறும் பதில் என்ன? அதுக்கு மட்டும் உத்தரவு பிறப்பிச்சீங்கல்ல, விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன பதில்? இங்க பதில். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னு தான் இந்த சட்டப்பேரவை நீங்க புதுசா வந்திருக்கீங்க. நீங்க ஏதோ நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு, உங்களை வந்து நாங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுவோம். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறை முன்னிறுத்தி செய்யுங்க. வயிற்று வழி கட்டளை திரி போடுற மாதிரி தேவையற்ற இலவசங்களை தயவு செஞ்சு முன்னிறுத்தாதீங்க.